கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த கால வேளையிலே உங்களுடைய காரியங்கள் மாறுதலாய் முடியும்படி, துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி, நெருக்கம் பெருக்கமாய் மாறும்படி, விளைவினம் சுகமாய் மாறும்படி, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார், நீதியின் வழக்கரை தாங்குவார். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை எபிரியர் 6:14. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகவே பெருக பண்ணுவேன். அதாவது வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் பெருகினார், யாக்கோப்பு பெருகினார், ஈசாக்கு பெருகினார், தாவீது பெருகினார், யோசேப்பு பெருகினார். எல்லாமே பார்த்துக்கொள்ளுங்க, இருந்த வண்ணமாகவே யாரும் கிடையாது. அவர் பெருக்கத்தின் தேவன், அவர் பெருக பண்ணுகிறவர். அந்த நாளிலே உங்கள் வாழ்க்கை பெருகாமல் ஒரே இடத்துல நின்று கொண்டு இருக்கீங்களா? உங்கள் தொழில் முன்னேறாமல் ஒரே இடத்துல நின்று கொண்டு இருக்கிறதா? உங்கள் ஞானம் முன்னேறாமல் ஒரே இடத்துல நின்று கொண்டு இருக்கிறதா? உங்கள் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் ஒரே இடத்துல நின்று கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் சொல்கிறாரு, நிச்சயமாகவே உங்களை நான் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை நான் பெருகவே பெருக பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். அவர் பெருக்கத்தின் தேவன். எப்படி ஒரு ஆடு குட்டி போட்டு பெருகிட்டே இருக்கிறதோ அதே போல் கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுகிற தேவன். மந்தை பெருகுது போல் உங்களை பெருக பண்ணுவேன். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லாமல் நிச்சயமாகவே, அதாவது உறுதியாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேங்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை என் தகப்பன் இயேசு சொல்லுகிறார். உங்களை பெருக பண்ண போகிறார். உங்கள் வேலையில் பெருக்கம், உங்கள் தொழிலில் பெருக்கம், உங்கள் வியாபாரத்தில் பெருக்கம், படிப்பில் பெருக்கம், ஞானத்தில் பெருக்கம், அன்பில் பெருக்கம், சமானத்தில் பெருக்கம், இரக்கத்தில் பெருக்கம், தயவில் பெருக்கம், எல்லாவற்றிலும் பெருக்கத்தை கொடுத்து உங்களை உயர்த்துகிற கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் பெருக பண்ணுவார். அதனால் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஒரு பெருக்கம் உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவன். கையளவு மேக பெருமலையை கொண்டு வந்தது போல உங்களுக்கு ஒரு பெரும் மலையை கர்த்தர் கட்டளிட போகிறார். ஒரு பெரிய உயர்வு, ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். தைரியமாக இருங்க. வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் வார்த்தை மேன்மைப்படுத்தும், அவர் வார்த்தை சமாதானப்படுத்தும், அவர் வார்த்தை திடப்படுத்தும். பலங்கொண்டு திடமனதாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த நாளிலே அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை இன்றைக்கி உங்களுக்கு கடந்து வருகிறது. நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். தைரியமாக இருங்க. இந்த வார்த்தையை கொண்டு இன்றைக்கி எல்லா வேலையும் செய்யுங்க. வெளியே கடந்து போங்க. இந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பெருக பண்ணுவார், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போங்க. வாயை திறந்து பேசிட்டு போங்க. இந்த வார்த்தையினுடைய கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு நான் அனுப்பிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, அநாதி சினைத்தால் சினைத்தவரே, அப்பா யாரெல்லாம் துக்கத்தில் வேதனையில் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஜெயத்தை கொடுத்து உயர்த்துங்க. தகப்பனை ஒரு மகிமை கூட இருப்பதாக, பலன் கூட இருப்பதாக, அற்புதம் கூட இருப்பதாக, அதிசயம் கூட இருப்பதாக, எல்லா தடைகள் நீக்கி போடுங்க. பாதுகாத்துக்குள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.